இல்லை பல பேர் இந்த வாழ்க்கை கிடைத்தும் அதனுடைய பயன் என்ன என்று அறியாமல் வீணடித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே மனதுக்கு ஒரு நெருடலான விஷயமாக இருந்தாலும், இறைவன் மீது நாம் காட்டுகின்ற அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இப்போ நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஆலயங்களுக்கு நிறைய நன்கொடைகள் கொடுக்கிறார்கள், ஆலயங்களை கட்டி எழுப்புகிறார்கள். அதே போல் பூஜைக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்கிறார்களே, நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே, நம்மை இறைவன் இப்படி ஒரு நிலைமையில் படைத்து விட்டாரே அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும், கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரவர் வினைக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அவர்களுடைய பக்தியும் உயர்ந்த பக்தி தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. பூஜை பொருட்கள், இப்போ நிறைய அபிஷேக பொருட்கள், அலங்காரத்திற்கு பூக்கள், ஆடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பட்டு வஸ்திரம் வாங்கி சாத்துறாங்க. எல்லாமே இருந்தாலும் அக மகிழ்வோடு அகத்தே தூய்மையோடு அந்த திருப்பணிகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்களும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் நீங்களாக இருந்தாலும் அது ஒரு உயர்ந்த குணம்தான், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. இப்போ எனக்கு கையில் வசதி இல்லை, எனக்கு ஆலயங்களுக்கு போய் இந்த மாதிரி சேவைகள் செய்வதற்கு, புனரமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ உங்ககிட்ட செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கும் போதே அது பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ அந்த உண்மையான பக்தியை தவிர்த்து யாராவது ஆடம்பரத்திற்காக பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள், அதே போல் பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறாங்க, ஏதாவது புனரமைப்பிற்காக உதவி செய்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கும் பக்தி. ஆனால் அகத்தே ஒரு தெளிவில்லாமல் செய்யப்படுகின்ற பக்தியானது எப்படிப்பட்டதுன்னா, திருமூலர் பெருமான் ஒரு இடத்துல தெளிவாக குறிப்பிடுவார். இப்போ பாசி படிந்த நீர்நிலை இருக்கிறது அல்லவா, அந்த பாசி படிந்த நீர்நிலையிலே ஒரு கல்லை தூக்கி போட்டால் கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரு தெளிவடையும், அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பாசியானது படர்ந்து கொள்ளும், மீண்டும் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். இந்த உள்ளத்திலே ஒரு தெளிவில்லாமல் செய்யப்படுகின்ற பக்தி, உள்ளத்திலே அந்த ஒரு அன்பில்லாமல் செய்யப்படுகின்ற பக்தி அப்படிங்கிறது அந்த பாசி படர்ந்த நீர்நிலைக்கு ஈடானது. அந்த நேரத்தில் நீங்கள் சாமியை கும்பிட்டு போதும் மட்டும் எப்படி இருக்குன்னா ஒரு தெளிவு கிடைத்தாற் போல இருக்கும், மீண்டும் அந்த காரிருளானது சூழ்ந்து கொள்கிறது, பாசி படர்வது போல காரிருளானது சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் இந்த பொருளுக்கும் பொண்ணுக்கும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உட்பட்டதல்ல அந்த பக்தி அப்படிங்கிற உயரிய நிலை. அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டது, அகத்தால் செய்யப்படக்கூடிய வழிபாட்டிற்கு கட்டுப்பட்டது அந்த அன்பு அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கழுகு ரொம்பவே ஆற்றல் வாய்ந்தது. இப்போ கோழி, தாய்க்கோழி தன்னோட குஞ்சுகளை பொத்தி பொத்தி வளர்க்கும். இப்போ காக்காயோ கழுகோ அது பறக்கிற தன்மை உடையது, டக்குன்னு அந்த குஞ்சுகளை கொத்தி தூக்கிட்டு போகக்கூடிய ஆற்றல் உடையது தான். ஆனால் கோழி பலமானதா பலவீனமானதா அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலான்னா அந்த குஞ்சுகள் மீது அது வைத்திருக்கின்ற பாசத்தை பொறுத்து. தன்னுடைய குஞ்சுகளை யாராவது தூக்க வந்துட்டா அந்த கோழி பார்த்தீங்க அப்படின்னா உக்ரமாக மாறிட்டு கழுகா இருந்தாலும் துரத்தி கொத்தும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வென்று விடுகிறது. இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் எப்போவுமே மந்திர ஜபம் சொல்லி கொண்டிருக்கார், இன்னும் தேவர்கள் கூட இறைவனின் அருகிலே நின்று கொண்டு மந்திரத்தை ஜபித்து கொண்டிருப்பார்கள், இறைவன் நாமத்தையே பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் கிட்டாத அந்த அன்பா நமக்கு கிடைத்துவிடப் போகிறது, அந்த கருணையா நமக்கு கிடைத்துவிடப் போகிறது என்றெல்லாம் தயவு செய்து நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அகத்தே ஒரு தெளிவுடன் அன்புடன் நம்ம உருகி வேண்டும் பொழுது, உருகினா எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு வந்துவிட்ட பிறகு இறைவன் நமது பக்திக்கு செவி மடுக்கின்றார். இப்போ தேவர்கள் எல்லாம் அருகே இருந்தாலும் உண்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டவராக நமக்கு இறைவன் தனது நல்லாசைகளை அருளை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பார். அப்படின்னா அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. நம்முடைய பக்தி ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமது மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது கர்வமாக மாறக்கூடாது. அதற்காக நான் கொண்ட பக்தி தான் பெரியது, மற்றவர்கள் அவ்வாறு இல்லை என்ற எண்ணம் வந்துவிட்டால் அது கர்வமாக மாறிவிடுகிறது.
அந்த ஒப்புமை அப்படிங்கிற வேலைக்கே அங்கே இடம் இருக்கக்கூடாது.